பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஊபகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அதில் நம்ம கர்த்தர் நமக்காக என்ன சொல்கிறார் தெரியுமாங்க? இன்றைக்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க, அங்கே என்ன சொல்கிறார் கர்த்தர்? இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லாத்திலிருந்துமே சரி நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இத்தனை நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம். நான் என்ன காரியம் செஞ்சாலும் சரி, எந்த காரியம் எல்லாமே தோற்று போயிட்டுருக்கே, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே என் வாழ்க்கையில், எத்தனை நாள் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருப்பேன், எத்தனை நாள் நான் இன்னும் வேதனைப்பட்டுட்ருப்பேன், எத்தனை நாள் இன்னும் என்னுடைய போராட்டம் இப்படி நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோட கண்ணீரோட துக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்களுடைய கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லேருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம கர்த்தர் ரொம்ப நல்ல தேவருங்க, நம்பிக்கையானவருங்க. அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தவற மாட்டார். அவர் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை அவர் பக்கத்தில் நின்று செய்து முடிக்கக்கூடியவர் இருக்காரு. நம்ம விசுவாசத்தை மட்டும் வச்சோன்னா போதும், நம்மளுடைய வாழ்க்கையை அவரை மாற்றி காட்டுவாராங்க. பாருங்க, இசாக்கை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எல்லாம் பஞ்சம் இருக்குது, அந்த தேசம் எல்லாமே பஞ்சமாக இருக்கிறப்போ அவர் இருக்கிற தேசத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துலையே நீ நில்லு, அந்த இடத்துல நீ நின்னப்போ நான் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி கர்த்தரை நம்புறாரு. அவருடைய சொன்ன அந்த வார்த்தையை இசாக்கு நம்புறதுனால அவர் அந்த 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பார்த்தாரு. அவருடைய கைகளை அவர் ஆசீர்வதிச்சார். அந்த பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, அந்த பிலிப்பியல் தேசத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சத்தை பார்த்தாங்க. ஆனால் இசாக்கு பஞ்சத்தை பார்க்கல, ஏன்னா கர்த்தர் அவருடைய கைகளை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி கூட சரி, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பஞ்சத்தை பார்க்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், ஆனால் நீ என்ன நம்புற இல்லையா? நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நீ உன் கைகளால் நீ செய்கிற எல்லா காரியங்களையுமே சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. உன்னுடைய கிரியைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி அது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஆசீர்வாதகரமாக நான் உனக்கு மாத்துறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம தேவன் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன் இல்லையா? கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். இசாக்கு தேவன், அப்ரஹாம் தேவன், இசாக்கு தேவன், யாக்கோபு தேவன், இன்றைக்கி நமக்கு கூட தேவனாக இருக்கார். கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். நம்மளை வாழ்த்துறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். ஆமாம், நீங்கள் கடந்த மாதம் எல்லாமே ஐயோ என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வந்து நடக்கலன்னு சொல்லி வேதனைப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வந்து எனக்கு இந்த காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்கள் துன்பத்தோடு இருக்கீங்களோ, அந்த இடத்துல அவர் உங்கள் காரியத்தை பண்ணக்கூடியவராக இருக்கார். அந்த இடத்துல அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். உங்கள் கைகளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மட்டுமே இல்லை, உங்கள் கைகள் ஆசீர்வாதமாக நிறைய பேருக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கிற மாதிரி உங்கள் கைகள் அவரை ஆசீர்வதித்து இன்னமும் அவர் உயர்த்தி, அவர் இருக்கிற கர்த்தர், உண்மையான கர்த்தர், நம்பிக்கையான கர்த்தர் சொல்லி அவரே வந்து மகிமைப்படுத்திக்கிறாராம். இன்றைக்கி நீங்கள் நம்புனீங்கன்னா போதும், உங்களை அவர் மகிமைப்படுத்தி உங்களை ஆசீர்வாதகரமாக நிறைய பேருக்கு அவர் வைக்கக்கூடியவராக இருக்கார். விசுவாசத்துடன் அவர் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அவர் உங்களுடைய ஆசீர்வதிச்சு இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக சாட்சியம் கொடுக்குற மாதிரி, ஆமாம் சாட்சி கொடுக்குற மாதிரி, ஆமாம் இந்த மாதம் என் கர்த்தரை என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணியிருக்காரு, இந்த மாதம் என் வாழ்க்கையில் ஆச்சரிய காரியம் பண்ணியிருக்காரு, என் துன்பத்தை எடுத்து போட்டார், நடக்கலன்னு சொல்லி எல்லா கருத்தையும் நடத்தி காட்டியிருக்காருன்னு சொல்லி நீங்களே சாட்சி கொடுக்குற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்காரு. ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே, இயேசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் தேவனே. ஆமாம் ஐயா எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களாம் நடக்காமல் இருந்ததோ எல்லா காரியங்களும் நீங்கள் நடத்துங்க. எங்கள் கைகள் ஆசீர்வதிங்க தேவனே. ஐயா, நாங்கள் எங்களுக்கு மட்டும் இது ஆசீர்வாதமாக இருக்காமல் நிறைய பேருக்கு இந்த கைகள் ஆசீர்வாதகரமாக இருக்கிற மாதிரி ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க தேவனே. நிம்மதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க தேவனே. ஆமாம் ஐயா, எங்கெல்லாம் தோற்று போயிட்டோமோ அங்கெல்லாம் எங்களை திரும்பி ஐயா எழுப்புங்க தேவனே, ஆசீர்வாதகரமாக வைங்க தேவனே. எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஐயா அவங்க வாழ்க்கையில் ஏசப்பா ஐயா எந்த காரியம் ஐயா நடக்காமல் இருக்கோ அந்த காரியத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்க ஐயா உங்கள் கிருபையை காட்டுங்க தேவனே, ஆசீர்வதிங்க தேவனே. நிம்மதி சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.